அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மாணவர்களே, இன்று நாம் திருப்தி என்ற அழகான ஒரு குணத்தை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். உங்கள் நண்பரிடம் இருக்கும் ஒரு பொம்மை, பை அல்லது வேறு ஏதாவது பொருளை பார்த்து, அது எனக்கும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்ததுண்டா? இஸ்லாம் நமக்கு ஒரு அழகான விஷயத்தை கற்றுத் தருகிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்தவற்றில் நன்றி உணர்வுடனும் திருப்தியுடனும் இருக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அருட்கொடைகளை வழங்கியுள்ளார். உதாரணமாக, அன்பான குடும்பம், வாழ ஒரு வீடு, உண்ண உணவு, கல்வி கற்கும் வாய்ப்பு, நல்ல ஆரோக்கியம். நாம் எப்பொழுதும் மற்றவரிடம் இருப்பதை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சி இல்லாமல் போகலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள அருட்கொடைகளை நினைத்து பார்த்தால் நம் இதயம் நன்றியுடனும் அமைதியுடனும் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தினேன். அல்லாஹ் தன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவர்களை நேசிக்கின்றார். அல்லாஹ் நமக்கு இது சிறந்தது என்பதை நன்கு அறிவார். எனவே அவன் கொடுத்தவற்றில் திருப்தியுடன் இருப்பது நம்மை நன்றியுள்ளவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் மாற்றுகிறது. அன்பான மாணவர்களே, இப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். நன்றியுள்ள மனம், மகிழ்ச்சியான இதயம், திருப்தி மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அல்லாஹ் நம்மை நன்றியுள்ள மற்றும் திருப்தியுள்ள குழந்தைகளாக ஆக்குவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.